அங்கே ஒரு கள்ளி காமிச்சாட்டம் போட்டான். தண்ணியை கொண்டு வந்து அது மூடி கொண்டு வரணும். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கலாமா? அல்லாவுடைய அமர்ந்தமாக இருங்க. வெள்ளனே வந்து உட்கார்ந்து வந்தால் இன்றைக்கி வெயில் வந்துருச்சுமா இந்த இடத்துக்கு. அப்புறம் என்ன செய்கிறது? எனக்குள்ள நம்ம அடுப்பு வச்சுருக்கோம், அதோட எனக்குள்ளே உட்காந்தாச்சு. ஒரே கனவா பிரட்டுற வேலை தானே, பிரட்டிட்டு ஓடிடுவோம். உட்காந்தாச்சு. வெயிலாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு சட்டி காஞ்சிருச்சு. எண்ணெய் விட்டோம். பிஸ்மில்லா. எண்ணெய் காயட்டும், அடுப்பு பிடிச்சி எரியட்டும். கொஞ்சோண்டு சோம்பு. வெயிலுக்கு வேறு தெரியலை. 2 வெங்காயம். இஞ்சி. சரியான வெயில் கொளுத்துதுன்னு இடத்த மாற்றியாச்சு. சோம்பு பொரிஞ்ச உடனே வெங்காயம் போட்டு இஞ்சி பேஸ்ட்டு போட்டிருக்கு. இப்போ கொஞ்சம் ஒரு தக்காளியை போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போடணும். 2-3 உப்பு போட்டு கல் உப்பு போட்டு கனவாயை போட்டுடணும். ரொம்ப தண்ணி பாரு, ஒரு சொட்டு தண்ணி கூட ஊற்றலை. ஒரு ஸ்பூனு மிளகாப்பொடி, கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் கறி மசாலா அவ்வளோதானம்மா போட்டு இதுக்கான மசாலா போட்டாச்சு. கனவா வேகிறதே வேலை. மூடி போட்டு வேக வைக்க வேண்டியதே வேலை. கொஞ்சம் கொஞ்சமாக நிழல் வரும். என்ன செய்கிறோம்? ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு மிளகுத்தூள் தூரம். மிளகாப்பொடி நிறையா போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் மிளகாத்தூள். என் மகன் சொன்ன கை மட்டும் வரவே கொஞ்சம் மல்லி இலை தூவிட்டு பிடிக்குது டக்குண்டு இந்த வரை கும்பிட்டு அனலையும் எடுத்தாச்சு. ஒரு கருவேப்பிலை அப்படியே கிண்டி விட்டு ரெடி ஆயிடுச்சு. கனவா ரெடி. வாங்கலாம், சாப்பிட்லாம். வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம். கனவா கிரேவி வச்சாச்சு. அவ்வளோ ஒரு கள்ளி காமிச்சாட்டம் போட்டோம். கனவா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வாங்க எல்லோரும் சாப்பிட. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நாளாச்சு இந்த இடத்துக்கு வந்து சமைச்சு. இன்றைக்கி வந்து சரியான வெயில் வந்துருச்சு. வெயிலாக ஒரு கிரேவியை செஞ்சுருக்கோம். வந்தியன்னா சாப்பிடுங்க, பார்த்தீங்கன்னா என்ன ஏதுன்னு சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். கனவா வாங்கிட்டு வந்து மைக்கனவா. ஆமாம், ஏன் மைக்கா நீங்கள் தானே பார்த்து வாங்கினீ? அந்த மையதே அம்பிட்டு மைக்கனவாதே அது. எல்லா கனவாலையுமே இது இருக்க தானே செய்யும் இந்த மை. அப்புறம் என்ன மை கனவா, அந்த கனவா, இந்த கனவான்றீங்க? இந்த கனவாயை வாங்கி க்ளீன் பண்ணணும். ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதே இப்போ வேலை மெயின். கனவாயை முதல்ல இதாக இருக்கும் மையா. இதை முதல்ல கழுவி ஊற்றி விட்டுது.
எப்படி கழுவிட்டு இப்படி சுத்தம் பண்ணி எடுத்துட்டு இப்போ உட்காந்து க்ளீன் பண்ணாத்தே கையை அரிக்காது எனக்கு. இல்லாட்டி முன்னு ஊறிக்கிட்டு கை சொல்லிடுறதுக்கு வேறு நேரம் வேணும். இதெல்லாம் எல்லாமே இப்படி பிச்சு எடுத்துடணும். இந்த புள்ளியாக இருக்க தொலியெல்லாம் பிச்சு எடுத்துட்டு இந்த இது ஒன்று இருக்கும். இந்த கனவாதே வாங்கி செய்யணும். இதே நல்லாயிருக்கும். இந்த கனவா வாங்கி செஞ்சோம்னா நல்லா ருசியாக இருக்கும். இந்த கனவாயே வாங்கி நீங்கள் செய்யுங்க. அந்த ஓட்டு கனவா வாங்காதீங்க, அது அவ்வளோவா டேஸ்ட்டாக இருக்காது. கனவாயும் இருக்காது, இதில் இருக்கிற மாதிரி கறியும் அதில் இருக்காது, தொலி மாதிரி இருக்கும். பற்றியா இது அவ்வளோ வேலை பார்த்து இந்த கொஞ்சோன்னு இதில் நின்றுக்கிடுச்சு பாருங்கள். அந்த மை அது நின்றுக்கிட்டு எவ்வளவு தண்ணி ஊற்றி கழுவுனாலும் இந்த மை மட்டும் போகவே செய்யாது. அதனால் அந்த மையை மட்டும் நல்லா உடையாமல் எடுத்துடுறதே திறமை. நம்ம எப்படி கழுவுனாலும் வந்துடும், உடஞ்சிடும். இந்த இப்படி உடஞ்சி ஓடுதில்ல மை, இதுவே வீடே கருப்பாகிறது, சுத்தமே கருப்பாயிரும். ஆமாம், அது இருந்தாலே நல்லா ஒல்லியா அப்போ தான் ரவுண்ட் ரவுண்டாக வரும். இல்லை இதுவே ரவுண்ட் மண்டையை வந்து என்ன செய்யணும், இப்படி பிடிச்சி இப்படி அமுக்கணும்னா இப்படி வரும். இதை எடுத்து இதே அது பல்லு, இதை எடுத்ததுக்கப்புறம் இதெல்லாம் இப்படி இதில் தான் இதில் வந்து கிரிப்பா பிடிக்கிறதுக்கு அதுக்கு நெகம் பல்லு மாதிரி இது நெகம் இருக்கும். இதெல்லாம் நல்லா இப்படி தேய்ச்சி கழுவி எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த இதில் எல்லாம் இருக்கும். இந்த இதில் இப்படி இது பண்ணோம்னா இதில் வரும். இந்த இதெல்லாம் நெகம் ரவுண்டாக இருக்கும். அதெல்லாம் எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு கட் பண்ணி போட்டுருங்க. அவ்வளோதானா? அவ்வளோதான் இதுக்கு வேலை. இதுக்கு நிறைய வேலையெல்லாம் இல்லை. இந்த இது வந்து பெரிய கனவாயில் இருந்தால் கொஞ்சம் கருப்பாக இருக்கும், ரொம்ப இதாக. இது பொடிக்கரை வாங்குறதுனால தேவையில்லை. இருந்தால் இப்படி அழகாக எடுத்துருங்க, கழுவிட்டு எடுத்து போட்டுருங்க. அவ்வளோதான் வேலை. அழகாக வெள்ளை வெள்ளைன்னு கழுவி எடுத்தாச்சு.